மார்னிங் சாம்பியன் திஸ் இஸ் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்தர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டிலிவர் பீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேண்டிலிவர் பீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அதர் ரெண்டு ஃப்ரீ. ஸோ ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருந்து இன்னும் ரெண்டு ஃப்ரீயாக இருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. ஸோ பீமோட ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருந்து இன்னும் ரெண்டு ஃப்ரீயாக இருந்தால் கேண்டிலிவர் பீம் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேண்டிலிவர் பீம் கேரிங் பாயிண்ட் லோட் எப்படி கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் லோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லோடு பேர் இஸ் ஆக்டிங் அந்த பாயிண்ட், அதனால பாயிண்ட் லோட் சொல்லுவாங்க. இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரைவாங்க அப்படின்னா, இங்கே ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு லோடு ஆக்ட் ஆகும், ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும், சப்போர்ட் ரியாக்ஷன், இட் இஸ் கால்டு சப்போர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்து இட் வில் ரொட்டேட் கிளாக் வைஸ். ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மூமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கேண்டிலிவர் பீமுக்கு வந்து இது ரெண்டும் சேர்ந்தா என்ன பண்ணணும்னா சுத்த ஆரம்பிக்கும். ரெண்டும் சேர்ந்ததுன்னா சுத்த ஆரம்பிக்கும். சுத்தத்துக்கு எதிர்க்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டு ஒரு எண்டில் வந்து ஃபிக்ஸ்டு எண்டில் வந்து ஒரு வெர்டிகல் ரியாக்ஷனும் ஒரு மூமெண்ட்டும் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு இதோட சப்போர்ட் ரியாக்ஷன் ஆர்ஏவும் எம்ஏவும் கண்டுபிடிக்கணும். நம்ம அதான் வந்து நம்மளோட கோல். நம்ம கோல் வந்து ஆர்ஏவும் எம்ஏவும் கண்டுபிடிக்கணும். ஆர்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to use the equilibrium equation sigma f equal to 0. வெர்டிகலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆர்ஏ வந்து கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. ஸோ இது வந்து அப்வர்ட் டவுன்வர்ட், ஒருத்தன் அப்வர்ட் ப்ளஸ் எடுத்தால் டவுன்வர்ட் மைனஸ் எடுக்கணும். அப்போ ஆர்ஏ ஈக்குவல் டு டபிள்யூ. நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா சப்போர்ட் ரியாக்ஷன் ஆர்ஏ வந்து டபிள்யூ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு. அப்போ இன்னொரு கண்டுபிடிப்பு வந்து எம்ஏ கண்டுபிடிக்கும். எம்ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? we have to take the moment about a point. ஸோ அமௌண்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லென்த்து ஏதோ ஒரு இதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ஏ இங்கே தான் இருக்கனால அபவுட் திஸ் பாயிண்ட் எடுத்து அந்த எம்ஏ காணாமல் போயிடும். ஸோ we have to take moment about the point B. moment about the point B தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர்ஏ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல பிடிச்சிருக்கு, இதை சுற்றினா இது கிளாக் வைஸ் ஆர்ஏ இன்ட்டு இந்த தூரம் வந்து எல் அப்படின்னா ஆர்ஏ இன்ட்டு எல் வந்து கிளாக் வைஸ், ஆர்ஏ இன்ட்டு எல் வந்து கிளாக் வைஸ். ஆனால் வந்து எம்ஏ வந்து ஆன்டி கிளாக் வைஸ். therefore MA equal to RA into L அப்படி சொல்லுவாங்க. அப்போ RAனா நமக்கு தெரியும் ஆல்ரெடி, RAனா WL. ஸோ RAவும் MAவும் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட இது. RAவும் MAவும் கண்டுபிடிச்சிட்டோன்னா the game will be over. ஸோ இதில் என்னென்னா எப்பவுமே ஒரு பீம் இருந்ததுன்னா அந்த பீம் வந்து ரெண்டு ஈக்குவேஷனை பயன்படுத்தி சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். we are taking moment about a point 0 and equilibrium condition force வந்து sum of the force வந்து 0. இது பேஸ் பண்ணி தான் வந்து ரெண்டு ஈக்குவேஷனாக கண்டுபிடிப்போம். ஆனால் இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் பேசிக். காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது கேட்க போகிறது கிடையாது. ஆனால் இதுதான் ஃபண்டமெண்டல். இது தெரிஞ்சால் தான் வந்து அடுத்தது ப்ரொசீட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to draw the bending moment diagram and shear force diagram வரைய கற்றுக்கணும். ஸோ இதை வச்சு shear force diagram எப்படி வரையுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். shear force diagram வந்து வரையணும் அப்படின்னா இது சார் ரெக்டாங்கிள், W வந்து கீழே ஆக்ட் ஆகும், ஆர்ஏவும் W தான், மேலே ஆக்ட் ஆகும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா it will create the arcing bending moment. arcing bending moment என்ன பண்ணா இப்படி வளைக்கும். ஸோ சிமெட்ரிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இது பாதின்னு வச்சுட்டு இன்னொரு பக்கம் பண்ணால் இது சிமெட்ரிக்கலாக இது இப்படி வளைக்கிற மாதிரி இருந்தால் அது ஆர்கிங். இப்படி இருந்ததுன்னா அது சாகிங் அப்படி தொங்கிடுது. ஸோ சாகிங் பெண்டிங் மூமெண்ட். இது வந்து ஆர்கிங் ஆர்கிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ஆகிங்கனால வந்து ரெக்டாங்கிளாக வரும். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அப்புறம் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே வந்து W இன்ட்டு L, இங்கே 0. மூமெண்ட் வெக்டர் B வந்து 0, மூமெண்ட் வெக்டர் A வந்து WL அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். எப்பவுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு வந்து பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, லோடு வந்து பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சுன்னா அடுத்தது ரெக்டாங்கிளாக வரும், அப்புறம் ட்ரையாங்கிள் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இப்போ நமக்கு எப்படி புரிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூமெண்ட்னா F இன்ட்டு dx. அதே போல் dx. ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னா ரேட் ஆஃப் லோடிங் இன்ட்டு dx. இது இன்டெக்ரல்ல புரிஞ்சுக்கணும். இதே வந்து ரேட் ஆஃப் லோடிங் வேணும் அப்படின்னா df by சேஞ்ச் ஷியர் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து ரேட் ஆஃப் லோடிங். மூமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் வேணும்னா dx. ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்ன ஏது அப்படின்றது. இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மூமெண்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான், மூமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். மூமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம ஷியர் ஃபோர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரேட் ஆஃப் லோடிங் கிடைக்கும். இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஒரு சென்டர் சப்ஜெக்டில் பேசிக்கான விஷயம். இன்றைக்கி என்னென்னா கேண்டிடேட் பீம் பற்றி ஃபஸ்ட் எப்படி சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து நம்ம சிந்திப்போம். பார்த்ததை வந்து சிந்திச்சாதான் வந்து மனசில் வரும். மனசில் வந்தால் தான் அப்புறம் வந்து பயன்படுத்த முடியும். பயன்படுத்தினா தான் பயனடைய முடியும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.